தமிழர்களுக்கு வணக்கம். முல்லைத்தீவில் அதிர்ச்சி, வீதியில் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பஸ்தருக்கு நேர்ந்த நிலை. உள்ளூர் துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. மீண்டும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள ஜனாதிபதி. நாளை முதல் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். முல்லைத்தீவில் அறுவடை செய்த நெல்லினை காவல் காப்பதற்காக வீதியில் உறங்கிக் கொண்டிருந்த விவசாயியும் கமக்கார அமைப்பின் செயலாளருமான குடும்பஸ்தர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவம் துணுக்காய் கல்விளான் பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் இதனையடுத்து குறித்த விவசாயியான குடும்பஸ்தர் உடனடியாக மல்லாகம் பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இதன் பின்னதாக மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவத்தில் தன்னுடைய அறுவடை செய்யப்பட்ட நெல்லினை வீதியில் காயவிட்டு அதற்கு இரவு நேரம் காவலுக்காக இருந்த வேளையிலே அவர் இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உள்ளதாகவும் இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்த கமக்காளர் அமைப்பின் செயலாளரான கல்விளாங்குளம் பகுதியை சேர்ந்து 42 வயதுடைய நபரே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர் இனம் தெரியாத நபருடைய துப்பாக்கிச் சூட்டு இலக்காகி உள்ளதாகவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரியப்படுத்தியுள்ளனர். விசாரணைகளை மேற்கொண்ட போது கல்விளாங்குளம் பகுதியில் கமக்கார செயலாளராக இவர் இருப்பதன் காரணமாக அங்கு சட்டவிரோதமான மண் அகழ்வு இடம்பெறும் போட்டி இடம்பெற்று வருவதன் காரணமாகவே இவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருக்கலாம் என்று போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளின் மூலம் சந்தேகம் அடைவதாகவும் தெரிவித்துள்ளனர். இன்னும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. புத்தளம் கருவேல்ஸ்வெவ காவல்துறைக்கு உட்பட்ட கென்வெவ உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றுடன் சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கருவேல கஸ்வெவ போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் கடந்த 23ஆம் தேதி சுற்றி வளைப்பினை மேற்கொண்ட போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து அம்பேவ பகுதியில் வசிக்கும் 67 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபரிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற 2 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணைகளை கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்திற்கு 3 நாள் பயணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயமாக மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி தொடக்கம் 4ஆம் திகதி வரைக்கும் வட மாகாணத்தில் தங்கியிருந்து விசேட கலந்துரையாடலை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் 2ஆம் திகதி ஜாழ்ப்பாணத்தில் விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்துடன் பல சந்திப்புகளும் 3ஆம் திகதி கிளிநொச்சி மாவட்டத்தில் விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் கலந்து கொண்டு பலவிதமான கலந்துரையாடலை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் போது 4ஆம் திகதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் விசேட கலந்துரையாடலுடன் காணி உறுதி வழங்க உள்ள நிகழ்வும் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு தென்மேற்கு பகுதிகளில் மழை வீழ்ச்சி சிறிதளவு அதிகரிக்க உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரஹமுவா மாகாணங்களில் கண்டி, நுவரேலியா மற்றும் காலி, மாத்தறை போன்ற மாவட்டங்களிலும் அதிகளவான மழை வீழ்ச்சி ஏற்படும் என்று வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. அதே நேரம் வடமாகாணத்தில் சிறிய அளவு மழை பெய்யக்கூடும் என்றும் அதே நேரம் மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலையிலும் மொனராகலை, ஹம்பாந்தோட்டை போன்ற மாவட்டங்களிலும் சுமார் 50 மீட்டர் அளவு வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 மீட்டர் வேகத்துடன் காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.